வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எல்லாமும் நீயே, எல்லோரும் நீயே அப்படின்ற பதிவோட முழு அர்த்தம் என்னன்னா, எல்லாமுமே எண்ணம், எல்லோருமே எண்ணம். எண்ணங்களுடைய தாக்கத்தினால எத்தனையோ அழிவுகளும் எத்தனையோ ஆக்கங்களும் வந்திருக்குது. எண்ணம் தவறுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் தவறான எண்ணங்களை நம்ம நிறையா அனுசரித்து போகும்போதோ அல்லது அதன் கூட ரொமான்ஸ் பண்ணும்போதோ அல்லது அதன் மேலே குதிரை ஏறும்போதோ அது எங்கேயோ போய் உங்களை தடுக்கி கீழே விட வச்சிரும். அதே சமயத்தில் நல்ல எண்ணங்கள் சவாரி பண்ணால் நிதானமாக போகிற வேண்டிய இடத்துல போய் சேரலாம். குதிரை சவாரி தேவையானது. எந்த குதிரையில் சவாரி பண்ணணும், நல்ல எண்ணம் உள்ள குதிரையிலையா கெட்ட எண்ணம் உள்ள குதிரையிலையா அப்படின்றத தீர்மானம் பண்ண வேண்டியது யார்? நீங்கள். அதை புரிஞ்சுக்கிட்டு, நான் ஒரு நான் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்? மன சம்பந்தப்பட்ட நோய்களை மருந்து இல்லாமல் ஆலோசனை மூலமாகவும் கவுன்சிலிங் மூலமாகவும் நிவர்த்தி பண்ணக்கூடிய படிப்பை படித்த ஒரு ஆள். நிறைய அன்பர்கள் வர்றாங்க, நிறைய குறைகளை சொல்கிறாங்க. அந்த குறைகளை நிவர்த்தி பண்ண பின்னால் நான் எந்த தியரியை பயன்படுத்தினேன், அந்த தியரியை வச்சு இந்த பதிவை சொல்கிறேன். கொஞ்சம் கவனமாக கேட்கணும். கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு முடிவுக்கு வராதிங்க. முழுமையாக கேட்டப்பன்னு முடிவுக்கு வாங்க. ஏன்னா இந்த பதிவு எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய பதிவு. எண்ணம்ன்றது உண்மை. எந்த எண்ணத்தை எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்றதை வச்சு இந்த பதிவு பண்ணிருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக கேட்டு இந்த பதிவோட நலனை நீங்கள் பெறணும்னு வேண்டிக்கிறேன். எனக்கு ரொம்ப வேண்டிய குடும்ப நண்பர் ஒருத்தர் உள்நாட்டு வெளிநாட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அருமையான குடும்பம், அழகான மனைவி, பொக்கிஷமாக 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகள ஒரு பொண்ணு ஒரு ஆண். பொண்ணு வெளிநாட்டில் இருக்கிறாங்க, மகன் உள்நாட்டில் இருக்கிறான். சந்தோஷமான குடும்பம், ஆனந்தகரமாக இருக்கிறாங்க. ஒரு நாள் இந்த நண்பர், வியாபார நண்பர் கோடீஸ்வரன், ஒரு இக்கட்டான நிலையில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர்றதுக்காக என்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டு அவரை எப்படி மாற்ற முடிஞ்சது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இது மாதிரி எண்ணங்கள் வரும்போது நீங்கள் மாற்றிக்கலாம், என்கிட்ட வராமலே மாற்றிக்கலாம். இந்த வியாபார நண்பரோட மனைவி திடீர்னு அவங்க மகளோட உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி அமெரிக்காவிலேருந்து ஃபோன் வர, இந்த அம்மா கணவனை வீட்டை பார்த்துக்குங்க, உடம்பு நல்லா பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு புறப்படுறதுக்கு முன்னால் இவருக்கு தேவையான சாப்பாடு சமைச்சு கொடுக்கறதுக்காக ஒரு இளம் பெண்ணை, ஒரு வேலைக்கார பெண்ணை டெம்பரரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அந்த அம்மா கிளம்புறாங்க. போன பின்னால் வேலைக்கார பொண்ணு காலையில் வர்றா. இந்த வேலைக்கார பொண்ணு கூட கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. இவர் வேலைக்கார பொண்ணை பார்த்த உடனே ஏதோ ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. ஈர்ப்பு வந்த எண்ணங்களை விட்டுருந்தால் போயிருக்கும். ஈர்ப்பு வந்த எண்ணங்கள் மேலே சவாரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பொண்ணோட சல்லாபம் பண்ணால் எப்படி இருக்கும், உடலுறவு கொண்டா எப்படி இருக்கும் அப்படின்னு எண்ணங்களை சேர்த்ததுனால அவளை பார்த்து மறந்து போகக்கூடிய எண்ணங்களுக்கு உயிர் கொடுத்து தினம் அதை பற்றி என்ன ஆரம்பிக்கிறாரு. என்ன ஆச்சுன்னா அது பூதாகரமான செடியாக வளர்ந்து கொடியாக வளர்ந்து மரமாக ஆலமரம் மாதிரி ஆயிடுச்சுங்க. ஒரு 3 நாளைக்குள்ளே அவர் அந்த பொண்ணை எப்படியாவது என்ஜாய் பண்ணணும் திருமணம் பண்ணுறாரு. அந்த பொண்ணோட பேசுகிறாரு. அந்த பொண்ணு கூட ஒத்துக்கிறது. பணத்துக்காகவா பொருளுக்காகவே தெரியலை. என்னுடைய நண்பருக்கு வயசு 48, அந்த பொண்ணுக்கு ஒரு 20-22 இருக்கும். கல்யாணமானதா ஆகன்னு தெரியாது. அதை விடுங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, வேலைக்கார பொண்ணை பார்த்து நினைக்க எண்ணங்கள் ஆழமாக போய் ஒரு முடிவெடுத்து ஒரு நாளைக்கு அவரோட உடலுறவுகளும் தீர்மானம் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் அடிக்கிறாரு. நல்லா கேட்கணும். தீர்மானம் பண்ணிட்டார். அவர் சொல்கிறாரு, சார் இது மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்குது, அவளுக்கு இஷ்டம் எனக்கு இஷ்டம், வீட்டுக்காரி இல்லை, நான் முடிவு எடுத்துட்டேன். உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு ஏதாவது தொந்தரவு வந்துச்சுன்னா எனக்கு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. சைலண்ட்டாக கேட்டேன். என்னுடைய விவேகத்தில் 6 வேகம் ஓடி வந்துக்கிட்டு இருக்கு, தடுத்து நிறுத்த முடியாது. இது முடிவெடுக்கப்பட்ட விஷயம். இப்போ வேணாம்னு சொன்னான்னு கேட்பானா, செய்யின்னு சொன்னால் செய்ய போகிறான்னு தெரியாது நமக்கு. நான் சொன்னேன், உங்கள் இஷ்டம், அந்த பொண்ணு இஷ்டம், நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏதாவது ஆபத்து வந்து எனக்கு சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். என்ன ஆபத்து வரும்னு கேட்குறாரு அவர். ஆபத்து ஒன்றும் இல்லைங்க. திடீர்னு போலீஸ்காரர் ரைடு பண்ணும்போது வீடு ரைட் பண்ணுறோம் வச்சுங்களேன், அந்த பொண்ணு உங்களையும் பார்த்துட்டான்னா பிடிச்சிருவாங்க. அண்ணே அப்போ என்னை காப்பாற்றணும், நிச்சயம் காப்பாற்றுறேன், டோன்ட் ஒரி. என் மைண்டில் ஒரு ஐடியா இருக்குது. இப்போ தான் சொல்கிறேன், உங்களுக்கு கன்க்ளூஷனுக்கு வராதிங்க. ஒரு சைக்காலஜிஸ்ட்டு பேசும்போது என்ன சொல்கிறேன், யூ கோ ஹெட் அப்படின்னு சொன்ன ஒழிக்க தடுத்து நிறுத்தலை. இப்போ இந்த ஆள் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டாரு. ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அந்த அம்மாவை கூப்பிட்றாரு, துணிமணி வாங்கி கொடுக்குறாரு, குளிக்க சொல்கிறாரு, எல்லாம் சொல்லி ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரிங்க்ஸையும் போட்டுக்கிட்டு ஒரு 7-7:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. சார் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு சார், எல்லாம் முன்னால் போகிறேன், பார்த்துக்குறேண்ணே என்னை நீங்கள்
அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க. பை சான்ஸ் போலீஸ்காரன் வந்து தலைவை தட்டி பிடிச்சிட்டான்னா என்கிட்ட சொல்லுங்கள். ஐயோ போலீஸ்காரன் பிடிச்சிட்டான்னா பேப்பர் எவ்வளோ போட்டுருவானே, அது ரெண்டாவது விஷயம். உங்களை காப்பாற்றணும் இல்லையா? பேப்பரில் வந்தால் மேனேஜ் பண்ணலாம்ல. ஐயோ என் ஒய்ஃபு தெரிஞ்சு போச்சுன்னா செத்து போயிடுவா சார், சூசைட் பண்ணிக்கிடுவா சார், அதெல்லாம் பரவாயில்லைங்க, நீங்கள் தான் எப்படியா முன்னால் போகணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. அவர் என்ன பண்ண, சரிங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாவது பெக்கையும் போட்டுட்டு ஒரு 11 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. சார் அந்த பொண்ணை அனுப்பிச்சி வச்சிட்டேன். ஏப்பா அனுப்பிச்சி வச்சேன்? இல்லை சார், என் மனைவி வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டானே எப்படி அவனு யோசனை பண்ணேன், மனசு உடஞ்சி போச்சு. பாருங்கள், அந்த பக்கம் ஒரு பெண்ணை என்ஜாய் பண்ணணும்னு எண்ணத்தை அவர் ஈடுபாடோடு பண்ணதுனால அந்த எண்ணம் அப்படியே வளர்ந்து அந்த பொண்ணை எப்படியாவது அனுபவிக்கணும் என்ன அதே மனது இந்த பக்கம் தன்னுடைய மனைவிக்கு தெரிஞ்ச சூசைட் பண்ணிக்கிறவாளே என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்து மேலே நிறைய அவர் சக்தியை செலவு பண்ணதுனால அந்த எண்ணம் பயங்கரமாக வளர்ந்து பாருங்கள், எண்ணத்துக்கு தாக்கத்தை பாருங்கள். அவர் அந்த பொண்ணோட உடலுறவு கொள்ளாமல் அனுப்பிச்சி விட்டார். அடுத்த நாள் ஃபோன் பண்ணுறாரு, என்னை காப்பாற்றிட்டீங்க நீங்கள். நான் சொன்னேன், உங்களை காப்பாற்றுற விதம் வித்தியாசமாக இருக்கும், நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கதை முடிஞ்சு போச்சுங்க. ஜாலியாக அவர் அப்புறமேலு ஒய்ஃப் அவருக்கு வெயிட் பண்ணுறாரு. ஒய்ஃப் வந்துட்டாங்க. ஒய்ஃபுக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய திருப்பம் நடக்குது. ரொம்ப ஆபத்தான திருப்பம், அசிங்கமான திருப்பம், தவிர்க்க முடியாத திருப்பம். அடுத்த நிகழ்வில் பார்ப்போம். சஸ்பென்ஸா? ஆமாம், சஸ்பென்ஸ் தான். எல்லாமும் நீயே, எல்லோரும் நீயே. நல்ல விஷயங்களை பகிர்வது ஒரு தர்மம். பகிருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்.